100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 5ல் என்னென்ன ஃபுட் எப்படிலாம் எடுத்துக்கிட்டேன்றதை வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் எதுவுமே பண்ண முடியலைங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்ததுனால ஃபங்க்ஷனில் 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தேன். மதியம் லஞ்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையுமே பண்ணியிருந்தேன். காலையில் என்ன நடந்ததுன்னா, முதல் நாள் நைட்டு நல்ல மழை, அதனால் பவர் கட்டு, கேஸும் காலி ஆகிடுச்சி. ஒரே டைமில் ரெண்டுமே எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் போனதுனால என்னால் சுடுதண்ணி கூட வச்சு காலையில் குடிக்க முடியல. டைரெக்டாக கிளம்பி போய் ஃபங்க்ஷனில் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். காய் எதுவுமே இல்லை, 2 முள்ளங்கி மட்டும்தான் இருந்துச்சு. வீட்டில் இருந்த பசலைக்கீரை கொஞ்சம் பறித்து அது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி அன்றைக்கி பொரியல் கொஞ்சம் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட். நிறைய காய்கறி, ஒரு ஃபிஷ், இது கூட பட்டாணி சுண்டல் கொஞ்சம் வச்சுருந்தேன். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக இதுக்கு நான் எதுவுமே எஃபோர்ட் போடலை. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் டெய்லியுமே ப்ரோட்டீன் மட்டும் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடம்புல ஃபேட் லாஸே நடக்கவே நடக்காது. வெயிட் குறையணுன்னா நம்ம ப்ரோட்டீன் நிறைய இன்டேக் எடுத்தோம்னா தான் வெயிட் குறையுமே. ஈவினிங் ஒரு சின்ன கப்பில் டீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நைட்டு பெருசாக பசிக்கல, இருந்தாலும் இருந்ததை வச்சு இது கூட ஒரு இட்லி வச்சு நைட் டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.